முதலில் நமது குருவான திரு பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா அம்மாவுக்கும் அத்தனை ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் என் பெற்றோர்களுக்கும் மகா அவதார் பாபா அறக்கட்டளை அவர்களுக்கும் திரு பாபாஜி அவர்களுக்கும் எனக்கு அற்புதமான இந்த வாய்ப்பு கொடுத்துட்ருக்கும் மகா அவதார் பாபாஜி அறக்கட்டளை டீமுக்கும் என்றென்றும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி நாம் சில டாபிக்ஸ்லேருந்து சில விஷயங்கள் தெரியுது. இது ஒரே ஒரு டாப்பிக்காக இருக்காது. வாழ்க்கை சத்தியங்கள் என்றது வாட் இஸ் மென்ட் பை வாழ்க்கை சத்தியங்கள் அப்படி என்றது தெரிந்து கொள்ளலாம். நாம் எல்லோருமே பிறந்த வினாடியிலிருந்து நமக்கு மரணம் என்றது ஸ்டார்ட் ஆகிறது. பிறப்பு என்றது இந்த பூமி மேலே நாம் விழுந்ததுமே இறப்பு என்றதும் ஸ்டார்ட் ஆச்சு. நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் வாழ்க்கை பற்றி சில விஷயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் தன்னை பிறந்த நாளை எவ்வளவோ அற்புதமாக கொண்டாடுறாங்க. சில பேர் கோயில்களுக்கு போகிறாங்க, சில பேர் ஹோட்டல்ஸ் பார்ட்டிஸு, சில பேர் வீட்டில் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்து அட்டகாசமாக எல்லாம் பண்ணுறது உண்டு. கொஞ்சம் சிந்தித்தோம் என்றால் ஒரு பண்டிகையாகட்டும், ஒரு வேடிக்கையாகட்டும், ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்தை பற்றி நாம் யோசிக்கும் போது மாத்திரமே இப்படி போன்ற ஒரு 4 பேர் கூடி ஒரு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறதுன்றது நாம் கூடுகிறோம். அதுவே சிந்தித்து பார்த்தா ஒரு பிறந்த நாள் என்றது நம்ம வாழ்க்கையில் வரும்போது நாம் எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, நம் வாழ்க்கையில் 1 வருஷம் கடந்து விட்டோம், நம் ஆயுள் 1 வருஷம் கம்மியாகிவிட்டது என்ற விஷயத்தை நாம் வருடங்கள் கம்மியாக நாம் மரணத்துக்கு கிட்ட நெருங்கின்றோம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளணும். யாராவது மரணம் சம்பவித்தா அவங்களுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள் எல்லாருமே தாங்க முடியாத ஒரு துக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அப்போ மரணத்துக்கு நாம் கிட்ட ஆகும்போது அங்கே நாம் லாபம் அடைகிறோமா இல்லை ஏதாவது நஷ்டம் பெறுகிறோமா கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ நம்ம ஏன் பர்த்டே கொண்டாடும் போது நிறைய ஒரு செலிப்ரேஷன், சந்தோஷம், அட்டகாசமாக நம்ம இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஆயுள் என்றது குறைகிறது, மரணத்துக்கு கிட்ட போகிறோம் என்ற விஷயத்தை மறந்துவிட்டு இந்த பிறந்த நாளை நம்ம அட்டகாசமாக கொண்டாடுகிறோம். சில பேர் இதே போலவே ஒரு மேரேஜ் டே என்று எல்லாமே செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ மேரேஜ் டே என்று செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு கணவன் மனைவியோட நடுவில் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் போக போக அவங்க 2 பேர் நடுவில் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் என்றது கம்மியாகி சண்டை சச்சரவுகள், கோபம் இது எல்லாமே மெல்ல மெல்ல அவங்க 2 பேருக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க புரிஞ்சிக்காமல் ஒருத்தர் இருக்கும்போது அது லாஸ்ட்டில் என்ன ஆகிறது, ஒரு டைவர்ஸுக்கு போகிறதோ இல்லைன்னா யாராவது ஒருத்தர் பாடி வெக்கேட் பண்ணுறதோ இந்த மாதிரி நடக்கிறது. அவங்க ஏன் அந்த கணவன் மனைவி என்றவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நாம் ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு கிட்ட நெருங்கின்றிருக்கோம். இது எல்லாருக்குமே, மனிதனாக பிறந்தவனுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த மரணம் என்றது சகஜம். மரணத்தை யாராலுமே தவிர்க்கவே முடியாது என்றதை புரிந்து கொள்ளணும். அதனால் நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான காலத்தை நாம் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதுமே இந்த அனாவசியமான விஷயங்களுக்காக நாம் செலவழிக்கவே கூடாது. அதனால் நம்ம எவ்வளவு நல்லது நாம் இழைக்கிறோம் என்றது புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அதுக்காக நாம் பயந்து நான் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு சத்து போயிடுவேனா என்ற ஒரு பயத்தில் வாழக்கூடாது. வர்றது இப்படியும் தானாக வருகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் புரிந்துக்கணும், பிறந்த வினாடியிலிருந்தே மரணம் என்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்று தெரிந்து கொள்ளணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் தான் எப்போ மரணம் அடைவான் என்றது யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை அர்த்தம் புரிந்து கொண்ட பெரிய பெரிய மகான்கள், யோகிகள் எல்லோருமே அவங்களுடைய சமயத்தை
இந்த அற்புதமான இந்த தியான சாதனைக்கு அவங்க செலுத்தினாங்க. வாழ்க்கையை அவங்க ஒரு நல்ல புனிதமான ஒரு பாதையில் அவர்கள் அமைத்து கொண்டார்கள். அதன் போல நாமும் கூட நம்மளுடைய சமயத்தை வீணாக்காமல் நாம் எப்போதுமே நிறைய நேரம் தியானம் செய்து நம்ம முன்னேற்றத்தை நாம் முன்னுக்கு கொண்டு செல்லணும் என்று இது ஒரு சத்தியமான விஷயம். அதற்கு பிறகு இன்னொரு விஷயம், கர்த்திருவ பாவம் లేకుండా చేయాలి. கர்த்திருவ பாவம் என்றால் என்ன? நான் எது செய்தாலும் மறுபடியும் அவங்க எனக்கு என்ன செய்வாங்க எதிர்பார்ப்பு, அது இருக்கவே கூடாது. சகஜமாக கடவுளுக்கு எல்லாத்துக்குமே அவர்தான் மூலமான ஒரு கர்த்தா. அவர்கிட்ட இருந்து தான் நாம் எல்லாருமே வந்தோம். அவருக்கு சொல்லினால்தான் நம்ம செயல்படுறோம். அவர் என்ன செய்கிறார் என்றது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு லாபம் வரும் பொழுது நமக்கு லாபம் வரும்போது ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நாம் சாதித்த போது நான் தான் பண்ணினேன் என்று நாம் மிக பெருமையுடன் அதை நாம் சொல்லிக்கொண்டே நாம் கர்வமாக அதனை நாம் செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்த நேரத்தில், நஷ்டம் வந்த நேரத்தில் மட்டும் நாம் கடவுளை பற்றி நாம் நினைக்கிறோம். அப்போ கடவுள் ஏன் எனக்கு ஒரு சக்தியை கொடுக்கவில்லை, ஏன் என்னை பற்றி கடவுள் ஏன் என் மேலே ஒரு கருணை காட்டவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாவனை என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறாங்க. அதுவே நல்லது நடக்கும்போது என்னை மிஞ்சினவன் கிடையாதுன்னு நினைப்போம். மற்ற நேரத்தில் நாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனை என்று ஃபீல் பண்ணுவோம். அதுவே ஏதாவது ஒரு நல்லது செய் அப்படின்னு நாம் சொன்னோம் என்றால் எல்லாமே கடவுளின் செயல்னால தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலையை செய்வதற்கு அந்த கடவுளின் அனுகிரகம் எப்போ கிடைக்குமோ, அந்த நல்ல டைம் எனக்கு வாழ்க்கையில் எப்போ வருமோ, அவருக்கு அனுகிரகம் எனக்கு கொடுக்கும்போது எத்தனை நல்ல செயலாவது நான் பண்ணுவேன் போன்ற நிறைய விஷயங்களை பற்றியே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் செய்கிற பாவங்களை மட்டும் நாம் செய்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு மட்டும் நம்ம கடவுளுடைய அனுகிரகத்தை பற்றி எதிர்பார்க்க மாட்டோம். மற்ற நல்ல விஷயங்களை செய்ய அப்படி இருன்னு சொல்லும்போது மட்டும் கடவுளின் அருள் வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நல்லதை செய்வதற்கு இப்படி சொல்கிறோமே தவிர, ஆனால் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தான் கர்த்தா, ஐ ஆம் த மெயின் இன் மை எவ்ரிதிங் என்றதை நாம் புரிந்து கொள்ளணும். நானே பணம் சம்பாதித்தேன், நான் தான் இந்த பதவி அடைந்தேன், நான் நல்ல பேர் வாங்கினேன், இப்படி போன்ற நான் எல்லாருக்குமே உதவி செய்கிறேன் என்ற ஒரு நான் என்ற ஒரு பாவனை வளர்ந்து கொண்டே போகிறது. அப்படி நான் என்ற பாவனை மனிதனுக்குள்ளே வரும்போது அது அகங்காரமாக மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு எனது, இந்த கார் எனது, இந்த போக பாக்கியங்கள் எனது, இவள் என் மனைவி, என் பிள்ளை, என் பெண், இப்படி ஒரு சொல்லிக்கிட்டே போனால் ஒன்றுக்கு ஒன்று ஆட் ஆன் ஆகிண்டே இருக்கு. என் சொத்து சுகங்கள் மேலே எல்லாமே என்னது என்ற ஒரு பாவனை மனிதனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. பைக்கு சொல்ல முடியாட்டு போனாலும் கூட அங்கே யாருமே கடவுள் தான் எனக்கு இது கொடுத்தான் என்றது அங்கே யாருமே சொல்கிறது கிடையாது. எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிது, இது எல்லாமே என் சுயமாக சம்பாதித்தது அப்படின்னுட்டு பெருமையாக நாம் சொல்லிக்கொள்வோம். ஆனால் எத்தனை காலம் நாம் இந்த அகங்காரத்தை நாம் வெளிக்காட்டுகிறோமோ, எனது என்ற ஒரு மமதையில் நாம் வாழ்ந்திருப்போமோ, அப்போ நமக்கு இந்த பூமியின் மேலே மரணம் என்றது கண்டிப்பாக தப்பாது. மனிதனாக பிறந்தால் பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது. கஷ்டங்கள், நஷ்டங்கள், ரோகங்கள், சமஸ்யைகள், இது எல்லாமே துக்கம் எல்லாமே கண்டிப்பாக நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் எல்லாமே கடவுள் தான். அவர் என்று சொன்னால் மட்டும் போதாது, அந்த ரகமான ஒரு பாவனை மனசில் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன் செயல்தான் இது, அவன் சொன்னபடி தான் நான் செய்கிறேன், அவர் இல்லாமல் நான் இல்லை என்ற ஒரு பாவனையில் நாம் வாழ ஆரம்பிக்கணும். அப்போது தான் நாம் எல்லோருமே இந்த கடவுள் மேலே நாம் ஒரு கடவுள் கலந்த ஒரு அன்பையும்
அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் பக்தியையும் காட்டுகிறோம் என்றது நமக்கு உணர முடியும். அப்படி போன்ற அப்படி செய்யும் பொழுது யாருக்குமே எந்த கர்மாவும் தீண்டாது. நாம் எல்லோருமே அந்த கர்மாத்திலிருந்து வெளிப்பட்டு விமுக்தி என்றது பெறுவோம். கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் கூட இப்படி போன்றுதான் சொல்லியிருக்கார். எப்பொழுதுமே நான் என்ற ஒரு கர்த்தத்ர பாவனையுடன் மனிதன் வாழவே கூடாது. அப்படி போன்ற நான் என்றது ஒரு பாவனை இல்லாமல் இருக்கணும் என்றால் தியானம் ஒன்றுதான் சரியான மார்க்கம். அப்போ தான் நான் என்ற ஒரு அகமான பாவனை சென்றுவிடும். எனது என்ற ஒரு மமதை மமகாரம் சென்றுவிடு. எல்லாமே கடவுள் தான் எனக்கு நிர்ணயிக்கிறான் என்ற ஒரு பாவனைத்துடன் வாழ முடியும் என்று சொல்கிறார்கள். நாம் எல்லோருமே என்லைட்டன் ஆகணும், முக்தி அடையணும், முக்தி வேணும், முக்தி வேணும். வாட் இஸ் மென்ட் பை முக்தி? முக்தி என்றால் என்ன சார்? சால்வேஷன், ஸ்வர்க்கத்துக்கு போகிறது, கடவுளின் பாதங்களை அடைவது, ஏதாவது நாம் சொல்லிக்கலாம். நாம் எல்லாருமே மரணம் அடைந்த பிறகு அவருடைய உடல் சால்வேஷன் அடைந்தது, ஸ்வர்க்க பிராப்தி அடைந்தது, சிவசாநித்தியம் அடைந்தது, இப்படியெல்லாம் நாம் நினைப்போம் அல்லங்களா? அப்படி போன்ற ஒரு முக்தி வேணும் என்றால் என்ன? நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்படுற ஒரு கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் ரோகங்களுக்கும் எல்லாத்தையுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு எப்போ போகும் தன்றி, என்னால் எப்போ இந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு நான் அந்த கடவுளின் பாதத்தை அடைவேனோ என்று புலம்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யோசித்து பார்த்தோம் என்றால் யாருக்கு எந்த முக்தி எப்போ வரும் என்றது யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்க சத்தனை கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரணும் என்றது கூட ஈஸியான விஷயம் கிடையாது. அதற்காக நாம் நிறைய ஒரு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நான் எப்படி முக்தி அடையணும், என் வாழ்க்கை எனக்கு என்லைட்டன்மெண்ட் எப்படி கிடைக்கணும் என்ற விஷயத்தின் மேலே நாம் எல்லோருமே எப்போதுமே ஒரு அவேர்னஸாக இருக்கும். எவரைத்தே யாராவது கடவுள் சொன்ன அந்த தர்மத்தை ஆசரிக்கிறாங்களோ, அவர் சொன்ன பாதையிலே பயணிக்கிறார்களோ, அவர்கள் மறுபடியும் ஜனனம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஜென்மத்திலே அவங்களால முக்தியை அடைய முடியும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனிதர்கள் எப்பொழுதுமே தனக்கு பிடித்த விதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கானே தவிர தனக்கு என்ன தோணுகிறதோ அது செய்கிறான். மற்றவங்களுக்கு கிட்ட கன்சல்டேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன் என்ற ஒரு நினைப்பு தான். பௌதீகமான சுகங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது. எத்தனை பொருள் இருந்தாலும் ஆசை தீராமல் இன்னும் எனக்கு வேணும் என்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறது. இது எல்லாமே அவங்க எத்தனையோ தவறுகள் செய்துட்டு தவறான பாதைகளை சென்று நிறைய சம்பாதிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கடவுளுடைய சாயத்தை ஹெல்ப்பை கேட்டுக்கிட்டு அதுக்காக அவருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளுக்கு கூட லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுக்கு வேலை நடக்கணும் என்றால், சுவாமி நீ எனக்கு இது பண்ணி கொடுத்தேன்னா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன், உனக்கு கோயிலுக்கு பாதையில் நடந்து வரேன், இத்தனையோ இந்த மாதிரி நோன்புகள் பூஜைகள் சுவாமிக்கு கேட்ட மாதிரி இவங்களா எல்லாமே செய்ய வேண்டியது. இது எல்லாமே நம்மளுடைய எண்ணத்தை நாம் மாற்றிக்கொண்டு, கடவுள் யார்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிறவர் கடவுளாக மாட்டார். நாமளாகத்தான் நம்ம சுய சந்தோஷத்துக்காக கடவுள் சந்தோஷப்படுவான் இப்படி எல்லாம் செய்தான்னுட்டு இப்படி போன்ற காணிகைகள் எல்லாமே நம்ம செய்து கட்டி சந்தோஷப்படுகிட்டு இருக்கோம். ஆனால் மனிதர்கள் எப்போதுமே தனக்கு பிடித்த மாதிரி தான் செய்கிறார்களே தவிர தாம் செய்வது கடவுள் மெச்சிக்கிறானா என்றதை ஒரு நாள் கூட யோசிக்கிறது கிடையாது. தனக்கு தோன்றதை தான் செஞ்சுக்கிட்டு போகிறான். அது தவிர இது கடவுளுக்கு பிடிக்குமா இல்லையா என்ற சிந்தனை கிடையவே கிடையாது. ஆனால் கடவுள் சொன்ன பாதையில் மட்டும் நாம் பயணம் செய்தோம் என்றால் அதுதான் கடவுள் நம்ம மெச்சிக்குவோம். ஏன் நம்ம வீட்டிலேயே பாருங்கள், நாம் சொன்ன வார்த்தை நம்ம குழந்தைகள் கேட்டால் நமக்கு சந்தோஷம், அவங்க கேட்காட்டி போய் நமக்கு கோபம் வருது இல்லையா? அதே மாதிரியே நாம் எல்லோருமே கடவுளின் பிள்ளைகள்.
அவர் சொன்ன மாதிரி நாம் நடக்கலைன்னு அவருக்கும் நம்ம மீது கோபம் வரதான் செய்யும். அதனால் மனிதர்களான நாம் அவர் சொன்ன பாதையில் நாம் நடந்து ஆசரித்து அதனை நாம் காட்டும்போது நிறைய கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வந்து நாம் சாஸ்வதமான ஒரு முக்தியை அடைய முடியும். ஆனால் நிறைய பேருக்கு தோணலாம், கடவுள் என்றவன் நமக்கு கண்ணுக்கு தெரியாதல்லவா, அவர் சொல்வதை நாம் எப்படி நமக்கு புரிந்து கொள்ள முடியும், அதை நமக்கு எப்படி கேட்க முடியும் நம்ம காதுக்கு, அப்படி என்று அவர் சொன்னபடி நாம் எப்படி நடந்து கொள்வது என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் நமக்கு வரும். ஆனால் மனிதன் முக்தி அடைவதற்கு கடவுள் எத்தனையோ மார்க்கங்களை நமக்கு காட்டியிருக்கார், இன்னும் காட்டிக்கிட்டே தான் இருக்கா. அவர் அநேக ரூபத்திலே இந்த பூமியின் மேலே அவதாரம் எடுத்திருக்காரு. மனிதர்கள் எப்படி வாழணும், எந்த விதமான வழக்கங்களுடன் வாழணும் என்ற விஷயத்தையும் அவர் எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காரு. மனிதர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அவர் கொடுத்த இந்த வேதங்கள், உபனிஷத்கள், பகவத்கீதை, பைபிள், குரான் போன்ற எத்தனையோ பவித்திரமான கிரந்தங்களின் மூலமாக அவர் போதனை செய்வது கூட உண்டு. அதுவும் இல்லாமல் மனிதனின் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளுக்குமே உலகத்தில் இந்த இயற்கையிலே இருக்க அநேக ஜீவராசிகளுடன் இயற்கையுடன் நமக்கு நிறைய சங்கீதங்கள் என்றது நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்க்கையில் அது ஒரு சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு புரிந்து கொள்கிற ஒரு பக்குவம் இருக்கணும். சில பேருக்கு கனவுகளில் சில விஷயங்கள் காட்டுவாங்க, சில பேருக்கு யாராவது நல்ல விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு விடையை காட்டுவாங்க. இது எல்லாமே மனிதர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் இதெல்லாமே புரிந்து கொள்வதே கிடையாது. எப்பொழுதுமே தன்னை சுய எண்ணங்களில் ஆசையில் தன் போக்கிலே தான் போகிறானே தவிர என்ன நடக்கிறது, எப்படி வாழணும் என்ற விஷயத்தின் மேலே அவேர்னஸ் என்றதே கிடையாது. ஆனால் யார் இந்த மனிதர் எப்படி செய்தாலும் கூட கடவுள் யாரும் நம்ம மேலே கோச்சிக்கலை. அவர் நமக்கு கொடுக்குற உதவியை அவர் காலாகாலத்தில் அவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் மனிதனும் கடவுள் கொடுக்குற ஹெல்ப்பை நாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு அறிஞ்சோ அறியாமலோ கடவுளுடைய ஒரு பாதையிலே தான் நாம் இருக்கோம் என்றது நாம் புரிந்து கொள்ளணும். ஆனால் மனிதர்கள் எப்படி யோசிக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடைமுறையில் இருக்கணுன்றது நாம் தெரிந்து கொள்ளணும். மனிதர்களுக்கு எத்தனையோ தர்மத்தை கடவுள் போதித்தார். எந்த மனிதன் தன்னுடைய ஆன்மா உள் மனம் சொல்வதை கேட்கிறானோ அவர்கள் கடவுள் சொன்ன தர்மத்தின் பாதையிலே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் மனிதர்கள் தன்னுடைய உள் மனம், தன்னுடைய ஆன்மா, அப்படி ஆன்மா என்றால் யார், வேறு எதுவும் கிடையாது. ஆன்மா என்றால் கடவுள். அந்த கடவுள் சொன்ன விஷயத்தை யாருமே செயல்படுத்துறது கிடையாது. மனம் என்ற ஒரு மாயையிலே விழுந்து நாம் எல்லோருமே அதன் போக்கிலே தான் போயிட்டுருக்கோமே தவிர ஆன்மா சொல்வது நாம் காதிலே கூட கேட்டுக்கிறது கிடையாது. அதனால தான் நிறைய கஷ்டங்களில் துக்கங்களில் நாம் ஆளாகிறோம். அதனால் தியானம் செய்து நம்மளுடைய ஆன்மாவிலே நாம் கலந்து நாம் வாழ கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. 1 minute மாஸ்டர்ஸ். உலகத்தில் எத்தனையோ சம்பதைகள் என்ன சொத்து, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப உயர்ந்தவைன்னு நினைக்கிறோம். எப்படிப்பட்ட சொத்துகள் என்றது உயர்வானவை என்று நினைக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த சிருஷ்டியில் 2 ரகமான ஒரு பவர்ஃபுல் சொத்துக்கள் என்றது இருக்கிறது. ஒன்று, அந்த சொத்துக்கு யாருமே விலை மதிப்பு சொல்லவே முடியாது. இன்னொன்று நம்ம பார்த்தோம் என்றால் இந்த பொருளுக்கு இதுதான் விலை என்று சொல்வதும் உண்டு. ஒன்று விலையை சொல்ல முடியாதது ஒன்று, இன்னொன்று விலையை சொல்வது ஒன்று.
அப்போ நாம் அது என்ன மனிதனுக்கு எப்படிப்பட்ட இந்த ரெண்டு விஷயங்களில் ஒரு வேறுபாடு என்றது இப்போ பார்க்கலாம். மனிதன் நாம் என்ன ஆசைப்படுகிறான், அவனுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பதைகள் எல்லாமே எனக்கு மட்டுமே சொந்தம், அது எல்லாமே ரொம்ப கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னுட்டுன்னு அதில் இத்தனை டைமண்ட்ஸு, வைரம், வஜ்ரம், இது சொத்து, வீடு, வாசல், இது எல்லாமே சொத்துக்களை அவன் சம்பாதித்து வைத்திருக்கான். அப்பார்ட்மெண்ட்ஸு, நிலங்கள், காரு, இப்படி போன்ற விஷயங்கள் மேலே இருக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாமே விலை கட்டலாம். ஒரு காருன்னா இத்தனை லட்சம், ஒரு நெக்லஸ்ன்னா இவ்வளோ லட்சம்னுட்டு நம்ம விலை கட்ட முடியும். ஆனால் விலையை கட்ட முடியாத சில சொத்துக்கள் கூட இருக்கு. அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். அப்படி இப்போ நாம் அந்த விலை கட்ட முடியாத விஷயங்களை பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். அப்போ மனிதன் என்ன நினைப்பா, எனக்கு இதெல்லாம் கிடைச்சது, அது கூட கிடைச்சா எனக்கு என்னை விட மிஞ்சின அதிருஷ்டசாலி யாருமே இல்லை என்று நினைப்பான். அதுக்காக வாழ்க்கை பூரா வேதனைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், செயல்படுகிறான், எல்லாமே இருக்கிறது. இன்னும் நாம் கவனித்து உன்னித்து பார்த்தோம் என்றால் இந்த நாம் சம்பாதிச்ச இந்த சொத்துக்கள் எல்லாமே சில நாட்களுக்கு மடைந்து போய்விடும். எதுவுமே அங்கே சாஸ்வதம் இல்லை. ஒரு கார் எத்தனை வருஷமாக இருக்குமா, இல்லை நாம் சம்பாதித்த வீடு, வாசல், நிலம், இதெல்லாமே நாம் இல்லை எத்தனை தலைமுறையானாலும் இருக்காது. ஏதாவது ஒரு நாள் எல்லாமே ஓல்டு ஆகிடும், எல்லாமே பழாகி போடும். ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட விலை கட்ட முடியாத ஒரு சொத்து எதுன்னா காலம். டைம் இஸ் மோஸ்ட் ப்ரெசிஷியஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு வினாடி போனாலும் கூட நம்மளால் மறுபடியும் அந்த டைமை பின்னுக்கு வாங்கவே முடியாது. இந்த சொத்துன்றது மிக மிக சிறந்தது. எதனால் என்றால் பணம் போனாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் கடந்து போன காலத்தை யாராலுமே சம்பாதிக்கவே முடியாது. அதனால் மனிதனுக்கு இருக்கிற சக்தி என்னவென்றால் கேட்குற சக்தி, பேசுகிற சக்தி, இது எத்தனை இருந்தாலும் கூட இது எல்லாமே பௌதீக சொத்துக்களுடன் சமம். ஆனால் மனிதன் சம்பாதித்த எதையுமே யாருக்குமே கொடுத்துட்டு தான் போகணுமே தவிர தானாக எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளவு சொத்து சம்பாதிச்சாலும் கூட போகும்போது வெறும் கையை வீசிட்டு தான் போக வேண்டும். அதை தவிர நான் இவ்வளவு நான் இவ்வளவு கோடீஸ்வரன், எனக்கு இவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஐ ஆம் மில்லியனீர், மில்லியனீரில், பில்லியனீரில், ட்ரில்லியனீரில், எவ்வளவு யார் இருந்தாலும் மண்ணு கூட எடுத்துகிட்டு போகவே முடியாது. அப்படி என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். ஆனால் மனிதனால் சில பேர் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய ஒரு நல்ல மனப்பான்மையோடு நாம் இருந்தோம் என்றால் அது ரொம்ப ரொம்ப மிக ஆனந்தப்பட வேண்டிய விஷயம். இப்போ சில மனிதர்கள் பிறக்கும் போதே கண் பார்வை இழந்துட்டு பிறப்பாங்க. சில பேருக்கு புத்தி மாந்தியம், பிறக்கும் போதே அவங்க மூளை சரியாக வளர்ந்து இருக்காது. அவங்க எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ப்ரீமெச்சூர் சைல்டுன்னு சொல்லலாம். அவங்க மைண்டு சரியாக க்ரோத் இல்லாமல் இருக்கலாம். இப்படி பண்ணுறவங்கள எல்லாருமே அவங்க மனிதன் தான் சம்பாதித்த சொத்தை விட இப்படி போன்ற மனிதர்களுக்கு உதவுகிறது என்றது மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம், நீங்கள் செய்கிற ஒரு தொண்டு என்று நாம் சொல்ல முடியும். இப்படி போன்ற விலை கட்ட முடியாத இந்த சொத்துக்களை நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்து நாம் பெறும் பொழுது நாம் எவ்வளவு பணம் மற்றவங்களுக்கு கொடுத்து நாம் வாழ்ந்தாலும் கூட இல்லாத சந்தோஷத்தை, ஒரு நாள் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் அந்த சந்தோஷத்தை மிஞ்சினது எதுவுமே இல்லை என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஆலோசித்து பார்த்தா இப்படி போன்ற விஷயங்களில் நாம் எவ்வளவாவது இதுக்கு மதிப்பே சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஹெல்பிங் நேச்சர் என்றதுக்கு யாராலையுமே அதுக்கு விலை கட்டவே முடியாது. இந்த சிருஷ்டியில் கடவுளின் பார்வையில் இப்படி போன்ற விஷயத்தை விட வேறு எதுக்குமே மதிப்பு என்றது கிடையாது. அதனால்தான் அறிவுள்ள மனிதர்கள், யோகிகள், மகான்கள், முனிவர்கள், இவர்கள் எல்லாருமே கூட செய்வது நல்ல விஷயங்கள் மேலே அவங்களுடைய பார்வை செலுத்துறது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, தியானம் செய்வது, நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க. இது எல்லாம் செய்வது மூலம் அவங்க கடவுளின் பார்வைக்கு கிட்ட நெருங்குகிறார்கள் என்றது நாம் புரிந்து கொள்ளணும். அது இல்லாமல் நிறைய விஷயங்களில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோன்னா
கடந்து போன காலம் வராது. நாம் மறுபடியும் எவ்வளவு ஏங்கினாலும் கூட அது நமக்கு கிடைக்காது என்று காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இதுலேயே இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையில் இருக்கிற சத்தியங்கள். இன்னைக்கு இருக்கிற டாபிக் பெயரே வாழ்க்கை சத்தியங்கள் தான். இது எல்லாமே பிட்டாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம், சுகம், துக்கம், மானம், அவமானம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, இது எல்லாமே நாம் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். வாழ்க்கை கடைசியில் நாம் அதெல்லாமே அனுபவித்து போகும்போது நமக்கு என்ன ஆகிறது, எவ்வளவு நேரத்தை இழந்து விட்டோம், நம்மளுடைய ஹெல்த்தை நாம் பாழாக்கிக்கிட்டோம், சந்தோஷம், சாந்தியை இழந்து விட்டோம். ஏதாவது எப்போ பார்த்தா வேறு சிந்தனையில் இருக்கும்போது we are losing all these things. அதனால் நாம் எப்போதுமே நம்ம ஆரோக்கியத்துக்காக, மனசாந்தியாக, நாம் ஆனந்தமாக வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமானது நம்ம ஆன்மாவை நல்ல உயர்வான வேலைக்கு கொண்டு போகிறதுக்கு, இந்த துக்கத்திலிருந்து நாம் சாஸ்வதமாக வெளியில் வரணும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்கிறது, தியான சாதனை என்று நாம் தெரிந்தும் கூட நாம் இதனை ஏன் அதிகமான நேரம் செய்யாமல் இருக்கிறோம் என்றால் என்னால் நமக்கு சோம்பேறித்தனம். கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணாலும் கூட போதும் என்று நமக்கு நாமளே 3 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் சினிமா பார்ப்போம். ஷாப்பிங் போகணுன்னா ஹோல் டே பொறுமையாக சுற்றிட்டுருப்போம். அதே 1 மணி நேரம் தியானம் பண்ண சொன்னால் முதுகு வலிக்கிறது, கால் வலிக்கிறது, இன்றைக்கி இவ்வளோ நேரம் பண்ணது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டுன்னு ஒரு சோம்பலாகத்தான். இதுக்கெல்லாமே நமக்கு நேரம் கிடைக்குமே தவிர நல்ல விஷயத்துக்கு நாம் நேரத்தை செலவழிக்கிறதே கிடையாது. இது ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற பெரிய லேசினஸ். இன்றைக்கி இல்லை பார்க்கலப்போ, இன்றைக்கி பண்ணது போதும்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு தான் நமக்கு நாமளாக சொல்லிக்கிறோமே தவிர தியானத்தின் மேல் பற்று என்றது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த லேசினஸ்ன்றது தான் ஒரு பெரிய ஒரு எனிமி. அது நாம் புரிஞ்சு கொள்ளணும். எவ்வளவு ஒரு நாள் 3 தடவை தவறாமல் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்கிறோம், ஆனால் தியானத்துக்கு மட்டும் போஸ்ட்போன்மெண்ட். நான் யார் கேட்க போகிறாங்க, ஒரு நாள் பண்ணால் என்ன, பண்ணாட்டி போனால் என்ன, அதே பசிச்சா சாப்பிடாமல் இருக்க முடியாதே, அதுக்கு மட்டும் நமக்கு டைம் கிடையாது, எது நம்ம மனசு ஒத்துக்காது. தியானம் பண்ண சொன்னால் போஸ்ட்போன்மெண்ட். இது 1/2 மணி நேரம் பண்ணே போதும், அப்பா தூக்கம் வருது, விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் யாரும் எழுந்துக்கிறது, இன்னும் நல்லா போர்வை போத்துக்கிட்டு நல்லா ஏசி போட்டுக்கிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினா எவ்வளோ சுகமாக இருக்குது, தியானம் என்ன மத்தியானமாக பண்ணிக்கிட்டா போச்சு. இப்படி நமக்கு நாமளே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தியானத்துக்கு எவ்வளவு நேரத்தை கம்மி பண்ணிக்கிறோம், மற்ற விஷயங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எதுவுமே தண்டமானது, அதுக்கெல்லாம் நேரத்துக்கு கொடுக்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு முக்கியமான இந்த தியானத்துக்கு நேரத்தை ஒதுக்காமல் எவ்வளவு லேசினஸ்ல நாம் வாழ்ந்துருக்கோம். காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நாம் தியானம் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் மனசு அது மேலே போகாது. எனக்கு எப்படியோ இருக்குது உடல், எனக்கு ஒன்றுமே சககரிக்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இருக்குது. உள்மனம் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர நாமளா பிரிஸ்காக எழுந்திரிச்சிட்டு தியானத்துக்கு உட்காரணும் என்றது கிடையவே கிடையாது. மற்றவங்க சில பேருக்கு ஒரு டைம் ஃப்ரீயாக கிடைச்சது என்ன போதும், அவங்க மற்றவங்களோட ஃபோனில் பேசிக்கிட்டோ இல்லைன்னா எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களிடம் இந்த பாதாகானி அடிச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே செய்வாங்களே தவிர மற்ற நல்ல விஷயங்களுக்கு அவங்க டைமே செலவு பண்ணவே மாட்டாங்க. வெரி லேசி பர்சன்ஸ், வீடு பூரா சரியாக சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே இந்த மாதிரி லேசினஸ்ன்றது அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கே அது ஒரு பெரிய எனிமையாக மாறுகிறது. அதனால் இப்படி போன்ற நேரத்தை செலவழிக்காமல் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இருக்கிற 24 மணி நேரத்தில் எந்த டைம் எது எப்படி செய்யணும், தான் எப்படி முன்னேற்றத்துக்கு செல்லணும் என்றதை உணர்ந்து நாம் செய்யும் பொழுது சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ண வேண்டியதுதான். அதுவும்
ஒரு அளவோடு நல்ல விஷயங்களை பேசணுமே தவிர எதிர் வீட்டு விஷயங்கள், பக்கத்து வீட்டு விஷயங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் அது சஜ்ஜன சாங்கத்தியம் கிடையாது. அனாவசியமான காசிப் அது. அதனால் உங்கள் கர்மாக்கள் தான் மேலே மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன்னா அவங்க சொல்கிற அனாவசியமான கதைகள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே சென்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. தியானத்தில் உங்களால் எண்ணமற்ற நிலைமைக்கு போகவே முடியாது. இந்த விஷயங்கள் தான் சுற்றிட்டு இருக்கும். அதனால் அனாவசியமான காசிப்ஸுக்கு போகவே கூடாது. யாராவது மற்றவங்கள பற்றியோ ஊர் விஷயங்களை பற்றியோ பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கேருந்து எழுந்திரிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கணும். நாம் இப்படி போன்ற விஷயத்தில் நாம் எப்போ நம்மளுடைய டைமை நாம் செலவழிக்கிறோமோ அப்பொழுது தான் நம்மளுடைய அவேர்னஸில் இருந்து நம்மளால் என்லைட்மெண்ட் தாரிக்கு நம்மளால் போக முடியும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த லேசினஸ் என்ற ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு விடணும். அதுவே தனக்கு ஒரு பெரிய எதிரி, தன்னுடைய சோம்பல்தனமே தனக்கு ஒரு பெரிய எதிரி என்றது புரிந்து கொள்ளணும். அப்படி சோம்பல்தனமாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் அவங்களால எந்த விஷயத்திலுமே முன்னேற்றத்துக்கு அடைய முடியாது. ஒரு தியானம் கிடையாது, ஒரு படிப்பு கிடையாது, பிஸ்னஸ் இல்லை, ஜாப் இல்லை, எங்குமே அவங்களால முன்னேற்றத்தை அடையவே முடியாது. படிப்பில் அவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ஸ்கூலில் பரீட்சை நேரத்தை போய் தூங்கினா என்ன ஆகும்? பரீட்சை போயிடும். அதே மாதிரி ஜாப் போகிறவங்க ராத்திரி பூரா யூடியூபோ அது இது பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து டேபிளில் தூங்கினா பாஸ்கிட்ட நல்லா திட்டுறான். இது எல்லாமே எதனால வர்றது? தானாக அனாவசியமாக பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணாமல் தனக்கு தானாக சோம்பலாக இருக்கிறதுனால வர்ற வினைகள் என்றதை புரிந்து கொண்டு நாம் எல்லோருமே இந்த ஒரு லேசினஸ் என்ற குணத்திலிருந்து நாம் வெளியே வர கற்றுக்கணும். இனி அப்புறமா சொல்லப்போனால் இன்னொரு அற்புதமான ஒரு டாபிக் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தனக்குத்தானே குறைவு என்றதை நினைக்கக்கூடாது. என்னை விட மற்றவங்க எவ்வளவோ உயர்ந்த நிலை இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு ஆல்வேஸ் கில்ட்டியாக ஃபீல் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு அவங்க தான் உயர்ந்தவங்க. ஒரு அல்பத்தனமான பாவனையுடன் மனிதன் வாழவே கூடாது. இந்த சமாஜத்தில் நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் நிறைய பேர் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் காரியங்கள் செய்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய படிப்படி மேலே ஏறி நல்ல பீக் உச்சி பீக்கில் அவங்களோட பேரும் புகழும் இருக்கும். அவங்க சாதிக்கிறது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவங்க இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளவு பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் அடைஞ்சிருக்காங்க, அவங்களும் நாமளும் சமமாக தானே இருக்கும், ஏன் அவங்களுக்கு இருக்கிற புத்தி நமக்கு இல்லை, அறிவு நம்ம மூளை ஏன் வேலை செய்ய மாட்டேன்றது என்ற நமக்கு நாமே நினைக்கிறது உண்டு. ஆனால் அப்படி பார்க்க போனால் காந்தி, நம்ம மகாத்மா காந்தி, அவர் எத்தனையோ விஷயங்கள் மேலே விஜயம் சாதித்து இருந்தாலும் அவர் மதர் தெரசா பண்ணுற எத்தனையோ விஷயங்கள் பற்றி அவர் ரொம்ப வியப்பை அடைவாங்க. இவ்வளவு பெரிய லேடி எந்த நாட்டிலிருந்தோ இங்கே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம இந்திய மக்களுக்காக எவ்வளவு நேரத்தை செலவழித்து அவங்க நமக்கெல்லாம் உதவி இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இது எல்லாமே அவங்க ரொம்ப உயர்ந்தவங்க, என்னால் இது பண்ண முடியவில்லையே அப்படி என்ற ஒரு அல்பமான எண்ணத்துடன் நாம் அவங்கவுங்களுக்கு அவங்களே உயர்ந்தவங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கு நான் செய்கிறேன், அவங்களால முடிஞ்சது அவங்க செய்கிறாங்க, அதுக்காக நோ கம்பேரிசன். மதர் தெரசா காந்தியுடன் நம்மளை நாம் எப்போதும் ஒப்பிட்டு பார்த்துக்க தேவையில்லை. நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவையை நாம் பண்ணிக்கிறோம். நான் எல்லாரை விட தாழ்ந்தப்பட்டவன் என்ற ஒரு குறைவான பாவனை இருக்கவே கூடாது. கவனத்தை பார்த்தோம் என்றால் எல்லா மனிதர்களும் 2 கண்ணு, காது, மூக்கு, கைகால்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்குது தவிர நம்ம விட அவங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக கடவுள் படைக்கலை. அவங்கள நாம் சாப்பிட்ற உணவு தான் அவங்களும் எடுத்துக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நம்மளை விட ஏன் ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே எந்த சின்ன வேலை செய்தாலும் கூட நான் செய்த வேலை எனக்கு பெருமை என்ற ஒரு பாவனை இருப்பாங்க. நாம் ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் எப்படி பெரியவன் ஆகிறது, 4 பேர் என்னை எப்படி மிச்சிக்கிறது என்ற ஒரு தாழ்மையான பாவனையில் நாம் இருக்கவே கூடாது. எத் பாவம் தத் பவதி என்று கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் எல்லோருமே எப்பொழுதுமே எந்த வேலை செய்தாலும் கூட
நாம் இந்த தேக பாவனையுடன் இல்லாமல் நான் ஒரு ஆன்மா, எல்லாமே செய்வது எல்லாமே அவன்தான் என்ற ஒரு பாவனையுடன் நாம் எப்போதுமே நமக்குள்ளே இருக்கிற இந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸை விட்டுட்டு நான் எது செய்தாலும் கூட என்னால் முடிஞ்ச ஒரு கவிதையில் நான் பண்ணிகிட்ருக்கேன், மற்றவங்களை பார்த்து எனக்கு எந்த பொறாமையும் எதுவும் கிடையாது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க மாதிரி நாமளும் எத்தனையோ உயர்வான ஒரு பதவிகள் மேலைக்கு போவதற்கு நம்மளால் முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இதன் போல் இந்த வாழ்க்கை சத்தியங்கள் என்ற புத்தகத்தில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது மாஸ்டர்ஸ். இன்னொரு தடவை உங்களுடன் நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இன்று இந்த சிறு விஷயங்களோடு நான் என்னுடைய கிளாஸை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.